சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்து வழங்க கேட்கலாம். விக்னேஷ் முத்து, சென்னையில் இருக்கிற பிரபலமான பிரசித்தி பெற்ற தேவாலயங்கள்ல சாந்தோமும் ஒண்ணு. அங்க மக்கள் எந்த அளவுக்கு வந்திருக்காங்க, அங்க பிரார்த்தனைக்கு எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்காக ஒட்டி செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள் பத்தி குறிப்பிடுங்க. இன்னும் சற்று நேரத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில சென்னையில பிரசித்தி பெற்ற சாந்தோம் சர்ச்சோடைய காட்சிகளை தான் நம்ம பார்க்கோம். கிட்டத்தட்ட 10 மணியில இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த சாந்தோம் சர்ச்சையை பொறுத்தளவு 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் ஒன்று திரண்டு சிறப்பு பிரார்த்தனையில் தற்பொழுது கலந்து கொண்டிருக்காங்க. அதாவது கிறிஸ்து பிறப்பு என்பது இந்த உலகில் இருக்கக்கூடிய பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு அவதரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை. இந்த தேவன் சரியாக 12 மணி அளவில் இந்த தேவன் பிறக்கக்கூடிய அந்த திருநாள் தான் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. 1000க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஆங்கில சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்று தற்பொழுது தமிழ் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இது சம்பந்தமாக நாம் தற்பொழுது நிறைய கேட்கலாம். சார் வணக்கம். கிறிஸ்துமஸ் என்றாலே ஒரு சகோதரத்துவம், ஒரு மகிழ்ச்சி வெள்ளம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கான நோக்கம் எது சார்? முதல்ல அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நாங்க ஆதம்பாக்கத்துல இங்க வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க, எல்லாரும் ஜாய்ஃபுல்லா இருக்கும். நீங்க எல்லாரும் ஜாய்ஃபுல்லா இருங்க. ஹாப்பி கிறிஸ்துமஸ் டு எவ்ரிஒன். கிறிஸ்துமஸ் நம்ம எதுக்கு கொண்டாடுறோம்? இப்ப ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இதுக்கு கிறிஸ்துமஸோட வரலாறு நம்ம எதுக்காக? கிறிஸ்து பிறப்பை தான் நம்ம சிறப்பிக்கிறோம். கிறிஸ்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருடைய மனங்களையும் பறக்கிறாரு. அதை தான் நம்ம மனசுல ஏத்துக்கிட்டு நம்ம கிறிஸ்துவத்தை நம்ம ஏத்துக்கிட்டு அவருடைய வாழ்க்கைப்படி நம்ம நடக்கிறோம். வருடம் முழுவதும் நம்ம கோயிலுக்கு போவோம், சர்ச்சுக்கு போவோம். இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் நாள். அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் a very happy moment today because இதான் பெரிய திருவிழா எங்களுக்கு கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். கண்டிப்பா நானும் ஆதம்பாக்கத்துல இருந்து வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கேன். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நாள் வாழ்த்துக்கள். நான் இப்பதான் சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாடுறேன். இதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் கொண்டாடினேன். அங்க ரொம்ப கிராண்டா இருக்க மாதிரி இருக்கும். அதோட இப்ப இங்க ரொம்ப கிராண்டா இருக்கு. ரொம்ப கூட்டமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நன்றி மேடம். நாம் நேரடியாக கேட்டறிந்தோம். இன்னும் சற்று நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய சாந்தோம் சர்ச்சில் பிரம்மாண்டமாக கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட இருக்கிறது. சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொள்வதற்காக சென்னை மட்டுமல்ல, சென்னையின் பல்வேறு இடங்களைச் சேர்ந்த கிறிஸ்துவர்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். இந்துக்கள், முஸ்லிம்கள் என எந்த ஒரு மத சார்பின்றி அனைவரும் ஒன்று திரண்டிருப்பது இந்த பகுதியுடைய கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மிகவும் பழமை வாய்ந்த ஒரு தேவாலயமாக இது இருக்கக்கூடிய நிலையில கிறிஸ்துமஸ் பண்டிகை உற்சாகமாகவும் களை கட்டி கொண்டாடப்பட்டு வருகிறது. பிரியதர்ஷினி, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை பற்றி குறிப்பிட்டீங்க. கிறிஸ்துமஸ் நாளே ஸ்டார்ஸ் அது போல குடிலும் அமைப்பாங்க அவங்கவுங்க வீடுகள்ல. அப்படி குடில்கள் அவங்கவுங்க வீட்டுல அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்களா? அதே போல மேடையில நாடகமும் கூட நிகழ்த்தி காட்டப்படும். கிறிஸ்து பிறக்கிற காட்சி, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக நம்முடைய ஒளிப்பதிவாளர் சந்துருடைய காட்சிகளை பார்க்கலாம். தற்பொழுது சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்று வருகிறது. இங்கேயே பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் மரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையின் பல்வேறு இடங்களில் கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது. அதன் அடிப்படையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சாந்தோம் சர்ச்சை தேவாலயத்தை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு பழமை வாய்ந்த ஒரு தேவாலயம். குடில்கள் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு இங்கு வரக்கூடிய கிறிஸ்தவர்கள் பார்த்திருக்கிறார்கள். சரியாக 12 மணி அளவிலே ஒரு பவனி மாதிரி கிறிஸ்து பிறப்பை இங்கு இருக்கக்கூடிய நேரடியாக அருத்தந்தை நேரடியாக அறிவிக்கிறார். சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டைகள் அவர்களால் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது. அதாவது உங்களுக்கான ஒரு தேவன் பிறந்த இருக்கிறார், அவன் ஒரு குமாரனை பெறுவாள், இவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று மத்தேயு 1:21 வசனத்தை தெரிவித்து இங்கிருக்கக்கூடிய கிறிஸ்துவருக்கு கிறிஸ்து பிறந்து விட்டார், இனி உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி பெருக இருக்கிறது, பாவிகளை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் இன்னும் சற்று நேரத்தில் பிறக்க இருக்கிறார் என்ற ஒரு அறிவிப்பு மகிழ்ச்சி வெள்ளத்துடன் அறிவிக்கப்பட இருக்கிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனையில மக்கள் ஈடுபட்டு வராங்க. அது தொடர்பான விவரங்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து. நாம தொடர்ந்து பேசலாம்.